Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷன் யார், இதில் இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த அப்ளிகேஷனை நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் நமக்கு அனுப்பியிருந்தாங்க. போய் செக் பண்ணி பார்க்கும்பொழுது இதில் லோன் மட்டும் தான் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இதை தாண்டி நிறையா விஷயங்கள் அப்படின்றது இந்த அப்ளிகேஷனில் கொடுக்குறாங்க. அப்படி இந்த அப்ளிகேஷன் யார், இதில் என்னென்ன விவரங்கள் இருக்குது, எவ்வளோ லோன் தராங்க, எதனாச்சும் டாக்குமெண்ட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்களா, இதில் சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸ், 5 ஸ்டார் ரிவ்யூஸ், அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன மாதிரி டீட்டெயில்கள்லாம் இருக்குது அப்படின்றத ரொம்ப சுருக்கமாக தெளிவாக நம்ம பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு லோன் எடுக்கும் முன் நம்ம வந்துட்டு நிறையா விஷயங்களை கவனிக்கணும். அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ப்ரமோஷனுக்கான வீடியோ கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் அண்ட் அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான், அதாவது ரிவ்யூ பர்பஸ்க்காக மட்டும்தான். ஓகே, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்றது ஏஞ்சல் ஒன் ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது. இந்த அப்ளிகேஷன் பேரை கேள்விப்படும் பொழுது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது ஏஞ்சல் ஒன் ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது, அதாவது ஸ்டாக்கு, மியூச்சுவல் ஃபண்ட், இந்த ட்ரேடிங் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க போல். இவங்களுடைய அஃபிஷியல் நேம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் ஸ்டாக் மார்க்கெட்டிங் அண்ட் டிமேண்ட் அக்கௌண்ட் ஐபிஓ அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. 4.4 ஸ்டார், 5 கோடி பேருக்கு மேலே அப்ளிகேஷன் டவுன்லோடு, 17 லட்சத்துக்கு மேலே ரிவ்யூ அப்படின்றது இருக்குது. பரவாயில்ல. வழக்கமான வெப்சைட்டு, அங்கே கான்டெக்ட் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி டீட்டெயில் எல்லாமே இருக்குது. அண்ட் இங்கே நம்ம அபவுட் ஆப்ஷனில் தான் ஒரு அப்ளிகேஷனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது டிமேண்ட் அக்கௌண்ட்டை பற்றி போட்டிருக்காங்க, இதில் ஓப்பன் பண்ணுறது, ஸ்டாக்கை பற்றி போட்டிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் இன்னும் நிறைய டீட்டெயில் அப்படின்றது இருக்குது. அதில் நம்ம அப்படியே கீழே வரக்குள்ள மியூச்சுவல் ஃபண்டு, எஸ்ஐபி இதை பற்றிலாம் போட்டிருக்காங்க. அதாவது எஸ்ஐபி இதை பற்றிலாம் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே மறக்காமல் வந்துட்டு அதனுடைய எஸ்ஐபின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். எஸ்ஐபியை பற்றி போகலாம். இதில் எப்படி நம்ம பண்ணுறது, எப்படி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போடலாம். அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் கெட் இன்ஸ்டன்ட் லோன் அப் டு 10 lakh அப்படின்றத போட்டிருக்காங்க. எஸ்எம்எஃப்ஜி இந்தியா கிரெடிட் லிமிடெட், அதாவது ஃப்ளட்ரான் இந்தியா கிரெடிட் லிமிடெடாக இருந்தது. பட் இப்போ பெயர் மாற்றம் செஞ்சு இது வேறு அப்படின்றது எஸ்எம்எஃப்ஜியாக மாறிடுச்சு. ஆதித்யா பிர்லா ஃபைனான்ஸ், அதாவது ஏபிசின்னு சொல்லுவாங்க, ஆதித்யா பிர்லா ஃபைனான்ஸ் அப்படின்றது. ஸோ இது அதாவது நம்ம வந்து சைசன் அப்படின்ற ஒரு கம்பெனி அப்படின்றதும் இருக்குது. ஐடிஎஃப்சி, அதாவது இவங்களுடைய டைப் இருக்கக்கூடிய கம்பெனி கேவிபி, அதாவது வந்துட்டு கிரெடிட் பி, இந்த மாதிரி நிறையா இது வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் இருக்குது. இவங்க கூட டிஜிட்டல் மூலிமா இவங்க பார்ட்னர்ஷிப் மாதிரி வச்சு லோன் கொடுக்குறாங்க போல். 11லேருந்து 30 உங்களுக்கு வட்டி விகிதம் அப்படின்றது, மேனுவல் பர்சன்டேஜ் அப்படின்றதும், உங்களுக்கு வந்துட்டு டென்யூர் டேட்டு 3லேருந்து 60 மாதம் அப்படின்றது இதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப் டு ப்ராசஸிங் ஃபீஸ் 4%. ஸோ எல்லாமே டிஜிட்டல் மூலிமா தான் அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சரி, ஓகே, இதில் நம்ம தேவையானதை பார்த்துட்டோம். 2015லேருந்து இது அவைலபிளாக இருக்குங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய அப்ளிகேஷன் அப்படின்றது தான், நம்ம அதை மட்டும் மறக்கவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் பழைய அப்ளிகேஷன் தான். சரி, ஓகே, அடுத்தது இப்போ கரண்ட் அப்டேட் அப்படின்றதும் இதில் இருக்குது. எப்போவுமே ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்த போகிறோம்னா அதில் சிங்கிள் ஸ்டாரில் கரண்ட் ஒரு 3 மாதத்துக்கு என்ன மாதிரி ரிவ்யூஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அதில் ரொம்ப சிம்பிள். இங்கே சிங்கிள் ஸ்டார் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நியூவஸ்ட் அப்படின்றது கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இப்போ சமீப காலமாக என்ன இருக்குது அப்படின்றது வந்து தெளிவாக சொல்லிடுவாங்க. இது 3rd கிளாஸ் அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் பயன்படுத்த போகிறீங்கன்னா பொறுமையாக வந்துட்டு பார்த்துக்கோங்க. நான் பார்த்த வரைக்கும் வந்துட்டு நம்ம இந்த 7 நாள் அப்ளிகேஷன் அந்த கான்செப்டில் வரும்போது நான் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 500, 600 அப்படின்றது பார்ப்பேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அது கொஞ்சம் இதுவாக இருக்குன்னா ஓப்பனாக இங்கே சொல்லிவிடுவேன். அப்படி இல்லைனா நீங்களும் ஒரு முறை போய் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நான் பார்த்த வரைக்கும் எந்த தவறாக எதுவுமே இல்லை. நார்மலாக வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்றதா இருக்குது. அது யூஸ்வலாக எல்லாத்துக்குமே வரும். அதே போல் 5 ஸ்டாரையும் போய் பார்த்துக்கோங்க. அண்ட் இங்கே வெப்சைட் லிங்க்குள்ளே நம்ம போகும்பொழுது அதுலேயும் இதே சேம் கான்செப்ட் தான். பட் நான் லாஸ்ட் டைம் இதில் பார்க்கும்போது வெப்சைட்டில் அந்த லோன் ஆப்ஷன் அப்படின்றது இல்லைன்னு நினைக்கிறேன். வெப்சைட்டில் அதை பற்றிலாம் போடல. நார்மலாக அந்த டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இதை பற்றி மட்டும்தான் இதில் வந்துட்டு பேசியிருக்காங்க. மற்றபடிலாம் வேறு எதுவும் இல்லை. அதிகமாக இதில் ஓப்பன் டிமாண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது மட்டும்தான் இதில் வந்திருக்குது. ஸோ 24/7 இருக்குது. அந்த ட்ரேடிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது வந்துட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது மியூச்சுவல் ஃபண்டு, இந்த டிமாண்ட் அக்கௌண்ட்டு, இந்த மாதிரி ஐபிஓ, ஸ்டாக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்எஃப்ஓ அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நான் இங்கே எங்கேயுமே என்எஃப்ஓ பார்க்கல. பட் என்எஃப்ஓ பற்றி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி டீட்டெயில் வேணும்னா நீங்கள் கீழே வந்து என்எஃப்ஓன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அதுக்கான வீடியோவை நான் செப்பரேட்டாக உங்களுக்காக மேக் பண்ணி வந்து கொடுக்குறேன். ஓகே, மற்றபடி இதில் நம்ம பார்த்த வரைக்கும் வேறு எந்த டீட்டெயில் அப்படின்றதும் இல்லைங்க. நம்ம பார்த்தது ஓப்பனப்பாக நமக்கு வந்துட்டு ஓப்பன் சோர்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றத சொல்லிட்டோம். மற்றபடி நீங்கள் போய் அந்த ரிவ்யூஸ் பயன்படுத்தும் போது ரிவ்யூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எதனாச்சும் அனுபவம் இருந்ததுன்னா கீழே மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிவிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். ஒரே நிமிஷம், நீங்கள் கமெண்ட் பண்ணும்பொழுது கமெண்ட் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்துட்டு போடுற வீடியோ நிறையா வீடியோ நம்மளால் மேக் பண்ண முடியும், நிறைய விஷயங்கள் நம்மளால்
நம்மளால வந்து ஓப்பன் அப்பாக பேச முடியும். நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. பாய்.